தமிழக விவசாயிகள் கூட்டமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் KMS இளங்கோவன். நான் MSc படிச்சிருக்கேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலிருந்து விவசாயிகளுக்கு ஒரு அமைப்பு வேணும், அது அரசியல் சாராத அமைப்பாக இருக்கணும். இந்த விவசாயிகள் படுற பாடும் வேதனையும் அரசாங்கத்துக்கு புரியணும். ஏன்னா விவசாயிகளுக்கான நலன் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 70 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா மத்திய ஆளுக்கு வாழக்கூடிய அரசுகள் எந்த ஒரு உருப்படியான இது செயல் திட்டங்களும் செய்யலை. ஏன்னா முதல் திட்டம் என்னன்னா தேசிய நதிநீர் இணைப்பு. தேசிய நதிநீர் இணைப்பு ஏன் சாத்தியம், ஏன் அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும்னா, ஒரு பக்கம் கடுமையான வெள்ளம், ஒரு பக்கம் கடுமையான வறட்சி. இந்தியாவுடைய பூகோள அமைப்பு பார்த்தா நார்த்திலிருந்து சவுத், அதாவது வடபகுதியிலிருந்து தென்பகுதி கொண்டு வருது, அதாவது இன்னைக்குள்ள தொழில் டெக்னிக் சாத்தியப்படக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கிறப்ப இதை மத்திய அரசு உடனடியாக, இன்னைக்கு வரக்கூடிய அரசு, எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்தியா வளர்ச்சி அடையும். ஏன்னா விவசாயிகள் வளர்ச்சி அடைஞ்சால்தான் இந்த நாடு வளர்ச்சி அடைய முடியும். பொதுவாக இன்னைக்கு பொதுமக்களோட குடிநீர் பிரச்சனை தீரணும்னா நீர் வேணும். அந்த நீருக்கு எத்தனையோ ஆயிரம் கோடி மத்திய அரசு மாநில அரசு செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நதிநீர் நினைச்சாச்சுன்னா அந்த பிரச்சனை முதல்ல தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மின்சாரம், நீர்வழி மின்சாரமும் அந்த நதிநீர் இணைப்பில் சாத்தியப்படக்கூடிய ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வழிச்சாலை. தேசிய நீர்வழிச்சாலை அமைக்கிறப்ப சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கப்படுது, அதனால போக்குவரத்து ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பொருளாதார சிக்கனம், டீசல் வெளிநாட்டுடைய அந்நிய செலவாணி முதலீடும் நமக்கு குறையும். இப்படி எத்தனையோ அத்தியாவசிய தேவைகள் இந்த விவசாயத்தை வச்சு உருவாக்க முடியும். இப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, மெயின் நோக்கம் விவசாயத்தில் படித்த இளைஞர்கள். இப்போ நாங்களே MSc B.Ed படிச்சிருக்கோம்னா படிச்ச காலத்துல ஆர்வம் இருந்துச்சு, விவசாயம் செய்யணும், விவசாயத்துக்கு முன்னாடி நாடு முன்னேறணும், நம்ம முன்னேறணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு அவேர்னஸ், அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் விவசாயம் செஞ்சால் கேவலம், விவசாயங்கிறது ஒரு இழிவான தொழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்கிருச்சு. அதை மாற்றி அமைக்கணும்னா அரசாங்கம் முதல்ல விவசாயம் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இந்தியாவில் அத்தனை மாவட்டங்களையும் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைச்சு இது விவசாயங்கிறது ஒரு தகுதியான ஒன்று இல்லை, மதிப்புக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறத இளைஞர்கள் மத்தியில் பூத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா ஐயா நாராயணசாமி காலத்துக்கு பிறகு, அதாவது 70க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்களால பல்வேறுபட்ட சூழ்நிலைகளால விவசாயம் சேர்ந்த தொழிலாளிகள் பிளவுபட்டு கிடக்கிறாங்க. இவங்க எல்லாம் எதிர்காலத்தில் ஒருங்கிணைச்சு ஒருநிலைப்படுத்தி இது அரசியல் சார்பற்ற இயக்கம், இது விவசாயிகளுக்கும் விவசாய சேர்ந்த தொழிலாளிக்கு மட்டும் வரக்கூடிய இயக்கம் உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஒட்டி எங்கள் செயல் திட்டங்கள்லாம் விளக்கி சொல்லி எங்கள் அமைப்பிலிருந்து எல்லாரும், எங்கள் சட்ட ஆலோசகர், எங்கள் பொருளாளர், மற்ற எங்கள் துணை செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நேராக நம்மளுடைய கொள்கைகளை அவங்க செயலோடு தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஆதரவு தரலாம். இல்லை நம்மளுடைய கொள்கையை அதுக்கு தான் உருவாக்கியிருக்கோம், இந்த அமைப்பு உருவாக்கி அதுக்கு தான். அதாவது யார் செஞ்சா என்ன, யார் செஞ்சாலும் நம்ம விவசாயிக்கு நம்ம செஞ்சு சரிதான், விவசாயிகள் பலன் அடைஞ்சா சரிதாங்கிறது கருத்துல மாற்று கருத்து இல்லைங்க. பிரதமர் வேட்பாளராக பிஜேபி மோடிங்கிற முன்னிறுத்தப்படுகிறார். அப்ப அவருக்கு ஒரு விவசாயிகள் குஜராத்ல ஒரு இயற்கையான மின்சாரம் தயார் பண்றதுல எல்லாம் மோடி முன்னாடி இருக்காரு. அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு கூட்டமை தயாரா இருக்குங்க. எங்களுடைய கொள்கை எங்களுடைய இந்த தேசிய நீர்வழி பாதை, தேசிய நீர் மின் திட்டம், விவசாயிகளுக்கான பட்ஜெட், விவசாயிகளுக்கான இந்த மாதிரி எங்களுடைய கொள்கைகள் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் இல்லையா, இந்த தீர்மானத்துக்கு உடன்பாடு உண்டு என்று சொன்னாலும் நிச்சயம் அவரை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் எங்களுக்கு உண்டு சொல்லி எங்களுடைய அமைப்பில் இருந்து கலந்துக்கிட்டு நாங்கள் அந்த செயல்படுத்துவோம்.